Hi friends, welcome to Roach Cars YouTube channel. So friends, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, மாருதி சுசுக்கி செல்லிரியோ காருக்கும் மாருதி சுசுக்கி வேகனார் காருக்கும் இந்த ரெண்டு காருக்கும் நடுவில் என்ன டிஃப்ரென்சஸ் இருக்குது, அதாவது ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா அதில் என்னென்ன டிஃப்ரென்சஸ் இருக்குது, எந்த ஃபீச்சர்ஸ் ரெண்டுலேயுமே காமனாக இருக்குது அண்ட் எந்த விதமான ஃபீச்சர்ஸ் ஒரு இதில் இருக்குது பட் இன்னொரு இதில் இல்லை அப்படிங்கிற மாதிரி பார்த்து அந்த தகவலை தான் நம்ம இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவான வீடியோவாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லும் பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுவரை ரோச் காஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப்ங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்துக்கு கூட பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற சிம்பிளை கொடுத்துக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம மாருதி சுசுக்கி செலிரியோ காருக்கும் மாருதி சுசுக்கி வேகனார் காருக்கும் உள்ள கம்பாரிசன் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம எடுத்துருக்க அந்த வேரியண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா VXi ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ரெண்டு காருக்குமே, அதாவது மாருதி சுசுக்கி செலிரியோலையும் சரி மாருதி சுசுக்கி வேகனார்லையும் உள்ள மிட் வேரியண்ட் காரில் உள்ள ஃபீச்சர்ஸை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் ஃபீச்சர்ஸ் வைஸு, ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வைஸு, எல்லா விதமான ஃபீச்சர்ஸுமே என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, என்னென்ன ஃபீச்சர்ஸ் இல்லைங்கிறது தான் தகவல் தான் நம்ம இதில் பார்க்குறோம். அப்படி பார்க்குற பட்சத்தில் அதோடைய ப்ரைஸ் டீட்டெயில்ஸும் என்ன அப்படிங்கிறதையும் நான் லாஸ்ட்டாக உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுவேன். ஸோ இதில் எது பெஸ்ட்டு அப்படிங்கிற ஒரு ரிவ்யூ இன்ஃபர்மேஷனை தான் நம்ம இந்த வீடியோவில் ஒரு தகவலாக நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த காருடைய இன்ஜின் அண்ட் டிரான்ஸ்மிஷன்ஸ், இந்த ரெண்டு காசுடைய இன்ஜின் அண்ட் டிரான்ஸ்மிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்சஸ் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதாவது அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்லுவாங்க, ரைட்டுங்களா? ஸோ அதாவது சிசின்னு சொல்லுவாங்க. அந்த சிசி எதுக்காக நம்ம அதை மெயினாக எடுக்கிறோம், இன்ஜினில் இந்த சிசின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும். நார்மலி உங்களுக்கு பைக்ஸ் அண்ட் கார்ஸில் அதை சிசிஸை மென்ஷன் பண்ணி சில காசுடைய நேமே அந்த சிசிலே இருக்கும். அதாவது எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மாருதி சுசுகி ஆல்டோ 800 எதனால அந்த 800 அப்படிங்கிற டேர்ம் வந்துச்சுன்னா 800 சிசி அப்படிங்கிறதுனால தான். அதே மாதிரி அதோட ஹையர் வேரியன்ஸில் அந்த சிசியுடைய நம்பர் நியூமரிக்கல் இன்க்ரீஸ் ஆகுச்சு அப்படின்னா அந்த காருடைய பிக்கப் ரொம்பவே அதிகமாக இருக்கும் அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அந்த மாருதி சுசுகி செலிரியோ VXi காருடைய சிசி என்னென்னு பார்த்தீங்கன்னா 998 சிசி. ஓகேங்களா? ஸோ அதே நேரத்தில் மாருதி சுசுகி வேகனார் VXi கார் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோடைய சிசி 1197. ஓகேங்களா? ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி செலிரியோ கார் சிசி வைஸ் கொஞ்சம் டவுனாக இருக்குது. அப்படின்னா அதோடைய பிக்கப் எல்லாமே கம்பேரிங் டு மாருதி சுசுகி வேகனார் ரொம்பவே கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறது அதோடைய அர்த்தம். ஸோ மாருதி சுசுகி வேகனார் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிக்கப் வைஸ் மாருதி சுசுகி செலிரியோடும் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம எடுக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபியூல். ஓகேங்களா? ஸோ ஃபியூல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டுமே பெட்ரோல் வேரியண்ட் தான். அண்ட் அது போக இதோடைய மைலேஜ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாருதி சுசுகி செலிரியோ கார் எடுத்துக்கிட்டிங்கன்னா 25.24 km/லிட்டர் மைலேஜ் கொடுக்கும் அப்படின்னு கம்பெனி சைட்லேருந்து தெரிவிச்சிருக்காங்க. அதே நேரத்தில் மாருதி சுசுகி வேகனார் கார் எடுத்துக்கிட்டிங்கன்னா 24.35 km/லிட்டர் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் மைலேஜ் கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கம்பேரிட்டிவ்லி மைலேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாருதி சுசுகி செலிரியோ பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா கம்ஃபர்ட் அண்ட் கன்வீனியன்ஸ். ஸோ அப்படி பார்க்கும்போது ரெண்டு கார்லையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டீரிங் வந்துடும். அது போக ரெண்டு கார்லையுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் விண்டோஸ் பவர் விண்டோஸ் வந்துடும். ஓகேங்களா? அண்ட் அது போக உங்களுக்கு லோ ஃபியூல் வார்னிங் லைட்டு, அக்சசரிஸுடைய பவர் அவுட்லெட்டு, வேனிட்டி மிரர் அண்ட் ரியர் சீட் ஹெட் ரெஸ்ட் இது எல்லாமே ரெண்டு கார்லையுமே வந்துடும். அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி செலிரியோவில் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. பட் மாருதி சுசுகி வேகனாரில் இல்லை. ஓகேங்களா? ஸோ செலிரியோவில் அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட் இருக்குது. பட் வேகனாரில் அதே ஃபீச்சர் இல்லை. அண்ட் அது மாதிரி கப் ஹோல்டர்ஸ் ஃப்ரண்ட் சைடில் உங்களுக்கு மாருதி செலிரியோவில் உங்களுக்கு VXi வேரியண்ட்டில் இருக்குது. பட் அதே நேரத்தில் மாருதி வேகனாரில் அந்த VXi வேரியண்ட்டில் கப் ஹோல்டர்ஸ் இல்லை. ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு ஃபீச்சர் செலிரியோவில் இருக்குது. பட் ஆனால் வேகனாரில் இல்லை. அது மாதிரி உங்களுக்கு சீட் லம்பர் சப்போர்ட் ரெண்டுலேயுமே இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மல்டி ஃபங்க்ஷனல் ஸ்டியரிங் வீல். மல்டி ஃபங்க்ஷனல் ஸ்டியரிங் வீல்னா என்னென்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதாவது ஸ்டியரிங் வீல்லே சுவிச்சஸ் இருக்கும், அது கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இருக்கும். மோட் கண்ட்ரோலாக இருக்கட்டும், அது போக நம்ம ப்ளூடூத் கனெக்டிவிட்டி அந்த கண்ட்ரோலாக இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு ஸ்டியரிங் வீல்லே வந்துடும். அந்த ஃபீச்சர் இந்த ரெண்டு கார்லையுமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் சென்சர்ஸ் இந்த ரெண்டு கார்லையுமே இருக்குது, ரியரில் இருக்குது. ஓகேங்களா? பேக் சைடில் பார்க்கிங் சென்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. நேவிகேஷன் சிஸ்டம் ரெண்டு கார்லையுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி
இன்ஜின் ஸ்டாப் பட்டன் வந்து உங்களுக்கு 2 கார்லேயுமே வரல. ஓகேங்களா? அதாவது இதில் இல்லை, பட் அதில் வந்து அதை பற்றி எதுவுமே கொடுக்கல. அதாவது செலரியோவில் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. பட் வேகனாரில் வந்து ஸ்மார்ட் ஆக்சஸ் கார்டு என்ட்ரியாக இருக்கட்டும், இன்ஜின் ஸ்டாப் பட்டனாக இருக்கட்டும், இந்த 2 பற்றியுமே எந்த இன்ஃபர்மேஷனும் அவங்க கொடுக்கல. ஓகேங்களா? ஸோ அது மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏசி வந்து 2 கார்லேயுமே இருக்குது, ஹீட்டரும் 2 கார்லேயுமே இருக்குது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இருக்கக்கூடிய அந்த இம்பார்ட்டன்டான ஃபீச்சர்னு பார்த்தீங்கன்னா சேஃப்டி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சேஃப்டி வைஸ் பார்த்தீங்கன்னா 2 கார்லேயுமே ஏபிஎஸ் வந்துடும். அதாவது ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டம் வந்து 2 கார்லேயுமே வந்துடும். சென்ட்ரல் லாக்கிங் வந்து 2 கார்லேயுமே இருக்குது. சைல்டு சேஃப்டி லாக் வந்து 2 கார்லேயுமே இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆன்டி தெஃப்ட் அலார்ம் வந்து உங்களுக்கு வந்து மாருதி சுசுகி வேகனாரில் இருக்குது. பட் ஆனால் மாருதி சுசுகி செலிரியோவில் இல்லை. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் பேக்ஸ் பொறுத்த மட்டும் 2 கார்லேயுமே 2 ஏர் பேக்ஸ் வந்துடும். அதாவது டிரைவர் ஏர் பேக்ஸ் அண்ட் பேசஞ்சர் ஏர் பேக்ஸ் வந்து 2 கார்லேயுமே வந்துடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டே நைட் ரியர் வியூ மிரர் வந்து 2 கார்லேயுமே வந்துடும். சீட் பெல்ட் வார்னிங் வந்து 2 கார்லேயுமே வந்துடும். டோர் அஜார் வார்னிங் வந்து 2 கார்லேயுமே வந்துடும். ஓகேங்களா? அடுத்தல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சில என்டர்டெயின்மெண்ட் அண்ட் கம்யூனிகேஷன் ஃபீச்சர்ஸ் வந்து மாருதி சுசுகி செலிரியோவில் இல்லை. பட் ஆனால் அதே நேரத்தில் மாருதி சுசுகி வேகனாரில் அதே ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபீச்சர்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரேடியோ வந்து உங்களுக்கு வந்து மாருதி செலிரியோவில் இல்லை. பட் அதே நேரத்தில் மாருதி வேகனாரில் இருக்குது. ஸ்பீக்கர்ஸ் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து இருக்கக்கூடிய அந்த ஃபீச்சர் வந்து அதாவது ஃப்ரண்ட் சைடில் வந்துருக்கக்கூடிய ஸ்பீக்கர்ஸ் வந்து உங்களுக்கு வேகனாரில் இருக்குது. பட் ஆனால் செலிரியோவில் கிடையாது. ஏன்னா அதில் ரேடியோவே கிடையாது. ஸோ அதனால் ஸ்பீக்கரும் உங்களுக்கு வந்து கிடையாது. அது மாதிரி ரியர் ஸ்பீக்கர் வந்து 2லேயுமே கிடையாது. ஸோ வேகனார் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ரேடியோ ப்ளஸ் ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு ஸ்பீக்கர் இருக்குது. பட் அதே நேரத்தில் செலிரியோவில் ரேடியோவும் கிடையாது, ஃப்ரண்ட் சைட் ஸ்பீக்கரும் கிடையாது. ஓகேங்களா? அது மாதிரி யூஎஸ்பி அண்ட் ஆக்ஸ் இன்புட் அதாவது ஆக்சிலரி இன்புட் போர்ட் வந்து உங்களுக்கு வந்து செலிரியோவில் கிடையாது. பட் வேகனாரில் இருக்குது. அது மாதிரி ப்ளூடூத் கனெக்டிவிட்டியும் செலிரியோவில் கிடையாது. பட் ஆனால் வேகனாரில் இருக்குது. அதாவது VXI வந்து 2லேயுமே. ஓகேங்களா? 2லேயுமே வந்து நான் வந்து VXI பற்றி மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் பேசிகிட்டு இருக்கிறேன். அதாவது அந்த மிட் வேரியன்ட் காரை பற்றி மட்டும் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அது வந்து வேகனாரில் வந்து கம்பேரிட்டிவ்லி பெட்டர்னு சொல்லலாம் என்டர்டெயின்மெண்ட் ஃபீச்சர் பொறுத்த மட்டும். ஓகேங்களா? ஸோ ஓவராலாக இந்த 2 காசையுமே நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்த்ததில்ல. இந்த 2லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபீச்சர்ஸ் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் வந்து அண்ட் சிமிலர்லி கம்ஃபர்ட்னஸாக இருக்கலாம். எல்லாத்துலேயுமே வந்து பெஸ்ட்டு 2லேயுமே எது? அதாவது மாருதி சுசுகி செலிரியோடைய மிட் வேரியன்ட் கார்லேயும் சரி, மாருதி சுசுகி வேகனாருடைய மிட் வேரியன்ட் கார்லேயும் சரி, இந்த 2லேயுமே வந்து பெஸ்ட்டு எது அப்படின்னு நம்ம பார்க்குறதுக்கு முன்னால் அதோடைய ப்ரைஸு என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ மாருதி சுசுகி செலிரியோ VXI மாடலுடைய ப்ரைஸ் வந்து அதாவது இது வந்து எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸ் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ். பட் RTO அண்ட் இன்சூரன்ஸ் பற்றி நான் இதில் வந்து மென்ஷன் பண்ணல. ஜஸ்ட் எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸ் மட்டும் 2 காருக்கும் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். மாருதி சுசுகி செலிரியோ VXI காருடைய எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 5,83,000 rupees. ஓகேங்களா? அதே நேரத்தில் மாருதி சுசுகி வேகனார் VXI உடைய எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸ் என்ன பார்த்தீங்கன்னா 5,99,000 rupees. ஸோ நியர்லி பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி செலிரியோடவும் மாருதி சுசுகி வேகனார் 2லேயும் மிட் வேரியன்ட் காருடைய ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எவ்வளோ தான் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 16,000 rupees டிஃப்ரென்ஸ் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. ஸோ மாருதி சுசுகி செலிரியோட மாருதி சுசுகி வேகனார் வந்து ஒரு 16,000 ரூபா மட்டும்தான் அதிகமாக இருக்குது. பட் ஃபீச்சர்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ 2 கார்லேயும் வந்து எது பெஸ்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன பொறுத்த மட்டும் மாருதி சுசுகி வேகனார் VXI கார் தான் ஃப்ரெண்ட்ஸ் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். மாருதி சுசுகி செலிரியோ VXI காரை கம்பேர் பண்ணும்போது. ஓகேங்களா? ஸோ ஏன்னு சொன்னால் எல்லா விதத்துலையுமே சேஃப்டி வைஸாக இருக்கட்டும், என்டர்டெயின்மெண்ட் வைஸாக இருக்கட்டும், ஆல்சோ வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் சிசி வைஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே அதாவது பிக்கப் வைஸ் எல்லாத்துலேயுமே வந்து பெஸ்ட்டாக இருக்கிறது வந்து வேகனார் மட்டும்தான். பட் செலிரியோ வந்து கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் கம்மின்னு தான் சொல்லி ஆகணும். பட் அதோடைய ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வந்து ஜஸ்ட் 16,000 rupees தான். ஸோ என்ன கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து கார் எடுக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 2 கார்லேயுமே வந்து என்னுடைய டிசிஷன் படி நான் வந்து எதை சூஸ் பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மாருதி சுசுகி வேகனார் VXI தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து சூஸ் பண்ணுவேன். ஸோ நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்கிறத நீங்கள் வந்து இந்த ரிவ்யூவை பார்த்து டிசைட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி யூஸ்ட் கார்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸாக இருக்கட்டும், அது போக கார்ஸுடைய இன்ஃபர்மேஷன்ஸாக இருக்கட்டும், இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஃப்ரீக்கான வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் போட்டுட்ருக்கிறேன். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு மொபைல் நோட்டிஃபிகேஷனாக நான் வீடியோ போட்டதும் வரணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷனாக நான் வீடியோ போட்டதும் வரும். ஸோ உங்களுக்கு தேவையான பட்ஜெட் கார் அண்ட் உங்களுக்கு தேவையான கார்ஸோட இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கேதர் பண்ணுறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அது போக நம்ம ரோச் காஸ்டோட டெலிகிராம் குரூப்போட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுறது மூலமாக நான் டெய்லி போடுற அந்த யூஸ்ட் கார் வீடியோஸ் அண்ட் இது மாதிரி கார்ஸோட இன்ஃபர்மேஷன்ஸ் வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து வீடியோஸோட லிங்க் வந்து நான் டேரெக்டாக டெலிகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணிடுவேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி வீடியோஸ் பார்த்து உங்களுக்கு ஃபேவரான கார் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ணுறதுக்கும் கன்வீனியன்ட்டாக இருக்கும். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் டே சந்திக்கலாம். பை.